யாழ் வலி வடக்கு மக்கள் காணி விடுவிப்பு கடத்தொழில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கையின் ஆபத்தான நபருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு, போலீசார் எச்சரிக்கை. வெப்பம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. கையை கைவிட்டு கதிரையில் களமிறங்கும் கட்சி, அதிரடி அறிவிப்பு. பதவி விலகிய பல்கலைக்கழக வேந்தர், அனுர அரசில் தொடரும் சிக்கல். வாகன இறக்குமதி மூலம் எதிர்பார்த்த வருமானத்தை ஈட்ட முடியாமல் போனால் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. வடக்கில் அமைக்கப்படும் விகாரைகள் தொடர்பில் அனுர வெளியிட்ட கருத்து. நீதிமன்றில் நடந்த கொலை, அரசாங்கத்துக்கு எதிர்க்கட்சி விடுத்துள்ள எச்சரிக்கை. கொழும்பில் வாகனங்களை வைத்து நூதன மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது. நுகர்வோர் விவகார ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ள பல மில்லியன் ரூபாய். யாழ் வலிவடக்கில் காவல்துறை மற்றும் முப்படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படுவதுடன் விடுவிக்கப்படும் காணிகளில் மக்கள் குடியிருப்புகளை நிர்மாணித்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டுமென கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சர் குழு கூட்டம் நடைபெற்றது. யாழ் வலிகிழக்கில் 2009ஆம் ஆண்டு காவல்துறை மற்றும் முப்படையினர் வசம் 23,000 ஏக்கர் காணி காணப்பட்டது. இக்காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வந்தன. இதன் பிரகாரம் 21,000 ஏக்கர் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2,640 ஏக்கர் காவல்துறை மற்றும் முப்படையினர் வசம் உள்ளது. இக்காணிகள் மக்கள் பயன்படுத்தும் வகையில் விடுவிக்கப்பட வேண்டும். அத்துடன் வலிவடக்கில் அண்மை காலத்தில் விடுக்கப்பட்ட காணிகளில் விவசாயம் மேற்கொள்ளப்படவில்லை. இதற்கு குடியிருப்பு இல்லை என்ற காரணம் சொல்லப்படுகின்றது. எனவே விடுவிக்கப்பட்ட காணிகளில் வீடு கட்டிக்கொள்ள அனுமதிக்க முன்வர வேண்டும். அத்துடன் பல்லாலி தொடக்கம் வசாவிளான் சந்தி வரையான வீதி மக்கள் பாவனைக்கு விடுவிக்கப்பட வேண்டும். மேலும் முல்லைத்தீவு கேப்பாபிலவு காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் கடத்தொழில் அமைச்சர் முன்வைத்த நிலையில் கூட்டத்தில் கலந்து கொண்ட ராணுவ உயர் அதிகாரிகள் விடுவிக்கப்பட்ட பகுதிகளை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். புதுக்கடை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று முன்தினம் காலை நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் தொடர்பில் சில தரப்பினரால் சமூக ஊடகங்களில் பல்வேறு ஆதரவு கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதுகுறித்த போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புத்தளம் பாலாவி பகுதியில் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கருதப்படும் இளைஞனின் தோற்றம் மற்றும் ஆளுமை குறித்து சில தரப்பினர் சாதகமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்றனர். சமூக ஊடகங்களில் மோசமான குற்றவாளி தொடர்பாகவும் பரவும் சாதகமான கருத்து குறித்து இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பதிவில் குற்றவாளிகள்தான், அவர்கள் தோற்றத்தாலோ அல்லது உடைகளாலோ அடையாளம் காணப்படுவதில்லை. அத்தகைய குற்றவாளிகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் குறித்து அவதானமாக இருங்கள் என்று பதிவிட்டுள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் வெப்பநிலையானது இன்றும் மனித உடலால் உணரப்படும் அளவை விட அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் ரத்தினபுரி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இந்த நிலைமை காணப்படும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. நிலவும் வெப்பமான காலநிலையினால் பணியிடங்களில் உள்ளவர்கள் அதிகளவான நீரை பருக வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டில் தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகள் மேலும் கூறியுள்ளனர். எதிர்வரும் தேர்தல்களில் கதிரை சின்னத்தில் போட்டியிட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முடிவு செய்துள்ளது. நேற்று நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் தமது கட்சி கதிரை சின்னத்தில் போட்டியிடும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழு இன்னமும் தேர்தல் வர்த்தமானியை வெளியிடவில்லை. நாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கதிரை சின்னத்தில் போட்டியிடுவோம், அதற்கு தயாராக உள்ளோம். வேட்புமனுக்கள் எப்போது தாக்கல் செய்யப்படும், எந்த திகதியில் நடைபெறும் என்பதற்காக எங்கள் வேட்பாளர்கள் காத்திருக்கின்றார்கள். விரைவில் வெளியிடப்படும் என்று நம்புகின்றோம். வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட தயாராகி வருகின்றார்கள்.
இதேவேளை தற்போதைய அரசாங்கம் மூலம் முன்வைக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் அவர்களின் வெற்றிக்காகவே என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஏமாற்றப்பட்டது போலவே உள்ளூராட்சி தேர்தலிலும் ஓரளவுக்கு மக்களை ஏமாற்றும் வகையில் வரவு செலவு திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவும் துமிந்த திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழக வேந்தராக நியமிக்கப்பட்ட வணக்கத்திற்குரிய கல்லேலே சுமனஸ்ரீ தேரர் பதவி விலகல் செய்துள்ளார். இவர் கடந்த பிப்ரவரி 10 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழக வேந்தராக இவர் நியமிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் சபையின் தலைவர் பதவியிலிருந்து NPM ரணதுங்க விலகியிருந்தார். இவர் 2024 ஆண்டு அக்டோபர் 10 அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டார். அதன்படி 3 மாதங்கள் மட்டுமே பதவியில் இருந்த அவர் தனது பதவி விலகலுக்கான காரணங்களை விளக்கி நீண்ட கடிதம் ஒன்றை எழுதியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதி மூலம் அரசாங்கம் 600 தொடக்கம் 700 பில்லியன் ரூபாய் வரி பணத்தை ஈட்ட எதிர்பார்ப்பதாக தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்பார்த்த வருமானத்தை ஈட்ட முடியாத பட்சத்தில் வாகன இறக்குமதி வரி வரம்புகளை குறைப்பது குறித்து மத்திய வங்கி கவனம் செலுத்தி வருகிறதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இதேவேளை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை கொள்வனவு செய்யும் நோக்கில் முன்னதாகவே பணம் செலுத்த வேண்டாம் எனவும் இலங்கை வந்தபின் வாகனங்களை கொள்வனவு செய்யுமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் வாடிக்கையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் வாகன இறக்குமதி தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் ஆபத்து தொடர்பிலும் பலரும் எச்சரித்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய வழிபாட்டு ஸ்தலங்கள் அமைக்கப்பட்ட விவகாரம் சம்பந்தமான பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது வடக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில வழிபாட்டு ஸ்தலங்களை அடிப்படையாக கொண்டு இன மற்றும் மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். மதவாதம் மற்றும் இனவாதம் என்பன அரசியலில் இருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும். வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இதுபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளாக்குகின்றார்கள். இதுபோன்று குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது. அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களுடன் கூடிய காணிகளை மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்குவது தொடர்பிலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வடக்கு கிழக்கு மாத்திரமன்றி நாடு முழுவதும் முப்படையினரின் பாவனையில் உள்ள காணிகள் தொடர்பில் மீண்டும் மதிப்பாய்வு மேற்கொண்டு காணிகளை விடுவிப்பது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். விரைவில் வரவிருக்கும் மக்கள் எதிர்ப்பினை எதிர்கொள்வதற்கு விசேட அதிரடிப்படை பாதுகாப்பை பெற தயாராகுமாறு அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான வகுப்பிற்கு கதிரையொன்றை எடுத்து வருமாறு எமக்கு அழைப்பு விடுத்த ஜேவிபியினரின் இயலாமையால் இன்று நாட்டு மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஜேவிபியினரின் அரசாங்கத்தில் நீதவான் முன்னிலையில் சந்தேக நபரை சுட்டுக் கொன்று தப்பிச் செல்லும் அளவுக்கு நீங்கள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றீர்களா என்று கேட்க விரும்புகின்றோம். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்மையும் எமது வாகனத்தையும் நாம் கொண்டு செல்லும் கோப்புகளையும் பரிசோதித்த பின்னரே நாடாளுமன்றத்திற்குள் செல்ல அனுமதிக்கின்றார்கள். அவ்வாறிருக்கையில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களை அழைத்து வரும் நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் நுழைபவர்கள் எவ்வித பரிசோதனையுமின்றி நீதிமன்றத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். 24 மணத்தியாலங்களுக்குள் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டு விட்டதாக பெருமை பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். உங்களது இயலாமையால்
தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு வகுப்பிற்கு கதிரையொன்றை எடுத்து வருமாறு எமக்கு அழைப்பு விடுத்த இந்த அரசாங்கத்தை விரைவில் மக்கள் வீதியில் நிறுத்துவர். பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் மீதுதான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அரசாங்கம் இதனை நியாயப்படுத்த முனையலாம். துப்பாக்கிதாரியின் குறி தவறி வேறு எவரேனும் கொல்லப்பட்டிருந்தால் என்னவாகியிருக்கும்? அதற்கான பொறுப்பை யார் ஏற்பார்கள்? 72 ஆண்டு சாபம் தொடர்பில் இந்த அரசாங்கம் இதற்கு முன்னர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. தற்போது சாபம் யாருக்கு என்பது தெளிவாக தெரிகின்றது. பாதையில் தந்தையும் மகளும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறு விலங்குகளை போன்று மனிதர்கள் சுட்டுக் கொல்லப்படும் அளவுக்கு தேசிய பாதுகாப்பு பலவீனம் அடைந்துள்ளது. எனவே இனிவரும் நாட்களில் மக்களின் எதிர்ப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக விசேட அதிரடிப்படையினரை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். மேற்குலக நாடுகளில் இவ்வாறானது சம்பவம் இடம்பெற்றிருந்தால் துறைசார் அமைச்சர் பதவி விலகியிருப்பார். ஆனால் இவர்கள் கூச்சமின்றி ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் என கூறியுள்ளார். கொழும்பில் வாடகைக்கு வாகனங்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு அத்திரிகிரிய போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். குறித்த நபர் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை வைத்து மோசடியில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த மோசடியை அவர் வெவ்வேறு பெயர்களை பயன்படுத்தி மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். நாட்டிலுள்ள அரிசி கடை உரிமையாளர்கள் மீதான வழக்குகளில் இருந்து நுகர்வோர் விவகார ஆணைக்குழு 46 மில்லியன் ரூபாய் அபராதம் வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதிக்குள் 2725 கடைகள் ஆய்வு செய்துள்ளதாக நுகர்வோர் விவகார ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்போது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்ததற்காக 345 கடைகள் மீது நுகர்வோர் விவகார ஆணைக்குழு வழக்கு தாக்கல் தொடர்ந்துள்ளது. அத்துடன் அரிசி விற்பனை விலைகளை காட்சிப்படுத்த தவறியதற்காக 623 கடைகள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மேலும் அரிசி இருப்புகளை பதுக்கியதாக 39 கடை உரிமையாளர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.